சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன் 2025 அடுத்த மாதங்களில் எப்படி தொடரும். மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கு என்ன இருக்கும். சனி பகவான் ஒவ்வொரு ஆண்டும் சில மாதங்கள் வக்கிரமாக பின்னோக்கி செல்வார். ஜூலை மாதம் தொடங்கிய வக்கிர பெயர்ச்சி நவம்பர் 27 அன்று முடிகிறது. சனி வக்கிர நிவர்த்தி பெற்ற அடுத்த ஆண்டு 2026 ஜூலை வரை நேர்கதியில் செல்வார். இன்னும் சில மாதங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், யாருக்கு நன்மைகள் என்று பார்க்கலாம். மேஷம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். மேஷம் ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு முயற்சிகள் சாத்தியமாகும். வீண் விரயங்களை தவிர்க்க வரவு செலவு பட்ஜெட் உருவாக்க வேண்டும். அலைச்சல் அதிகரித்தாலும் வேலை, தொழில், வியாபாரம் விருத்தி உண்டு. பெரிய முதலீடுகளைத் தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். ரிஷப ராசிக்கு சனியின் வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி நல்ல அறிகுறியாகும். உங்களுக்கு லாப சனியாக இருக்கும் பெயர்ச்சியில் உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். பழைய முதலீடுகளால் நீங்கள் பயனடைவீர்கள். உங்கள் நிதி நிலைமை, பொருளாதாரம் வலுவடையும். நட்பு வட்டம் விரிவடையும், செல்வாக்கு அதிகரிக்கும். மிதுனம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். கர்ம கிரகமான சனி உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் நேரடியாக பெயர்ச்சி அடைவார். 10வது வீடு கர்மாவை குறிக்கிறது. எனவே உங்கள் பணியிடத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நிலையான வேலைவாய்ப்பு கிடைக்கும். கடகம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்கிர நிவர்த்தி பெற்று நேரடியாக செல்லும் போது பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். கூடுதலாக நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். வாழ்வில் பல விதங்களில் தடைகளை எதிர்கொண்ட நிலை மாறும். சிம்மம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். சனி உங்கள் ராசியின் 8வது வீட்டில் நேரடியாக அஷ்டம சனியாக சஞ்சரிப்பார். எனவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனியின் நேரடி இயக்கம் உங்கள் பிரச்சனைகளை குறைக்கும். பெரிய முயற்சிகள், பண விஷயங்கள் மற்றும் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை. கன்னி சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். நவம்பர் 28ஆம் தேதி சனி உங்கள் 7வது வீட்டில் நேரடியாக பயணிப்பார். கூட்டாக தொழில் செய்பவர்கள் ஸ்திரத்தன்மையை காண்பார்கள். உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் தீரும். திருமணத்திற்கு காத்திருந்தால் பொருத்தமான துணை கிடைக்கக்கூடும். துலாம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். சனி வக்ர நிவர்த்தி பெறுவது துலாம் ராசியினருக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்கள் எதிரிகள், வம்பு வழக்கு மற்றும் கடன் தொல்லை தீரும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட காலம் வராமல் இருந்த தொகை வசூல் ஆகும். உத்தியோகத்தில் நிலைத்தன்மை ஏற்படும். விருச்சிகம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கும் சனி பகவான் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட தகராறு நீங்கும். முயற்சிகள் கைகூடும். தனுசு சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4வது வீட்டில் நேரடியாக சஞ்சரிப்பார். இது குடும்ப மோதல்களை தீர்த்து உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சொத்து வாங்குவதைப் பற்றி திட்டமிடலாம். வேலையில் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் பெறலாம். மகரம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைவது பெரிய யோகத்தை கொடுக்கும். கடந்த 4 மாதங்களாக இருந்த குழப்பமும் அந்த நிலையும் நீங்கி முயற்சிகள் வேகம் எடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கும்பம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் நேரடியாக சஞ்சரிப்பார். இதன் விளைவாக உங்கள் பேச்சில் கடுமை குறையும். செல்வம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் மூதாதையர் சொத்து தொடர்பாக தகராறுக்கு ஒரு தீர்வை காணலாம். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். முயற்சிகள் மேற்கொள்ளலாம். மீனம் சனி வக்கிர நிவர்த்தி பெயர்ச்சி பலன். மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல் வீட்டில் நேரடியாக சஞ்சரிப்பார். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காண்பீர்கள். வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இத்துடன் உங்கள் ஆஸ்ட்ரோ வைப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.